ராயன் திரைப்படம் 1000 கோடி கிளப்பில் வந்து இணையமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா தனுஷ் ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ராயன் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து எதிர்பார்ப்பு இருந்தாலும் வந்து பெருசாக வந்து திரையரங்குகள் வந்து இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கல. அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா இந்த திரைப்படம் ஏ ஃபிலிம். ஸோ ஏ ஃபிலிமாக இருப்பதால் வந்து இந்த திரைப்படத்துக்கு தமிழகத்தில் வந்து திரையரங்குகள் வந்து ஒதுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனாலுமே வந்து இதுவரைக்கும் ஒதுக்கின திரையரங்குகள் வந்து ராயன் திரைப்படத்தோட கூட்டம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து நிறையாவே வந்து இருக்கிறது. ஸோ தமிழகத்தில் வந்து பெரிய ஓப்பனிங் வந்து கிடைத்திருக்கு. ஆனால் தமிழகத்தை தாண்டி ஹிந்தியில் வந்து ஒரு திரைப்படம் ஓரளவு ரீச் ஆனாலே போதும் 1000 கோடி கிளப்பில் வந்து இணைந்து விடும். ஸோ ஹிந்தியில் வந்து ராயன் திரைப்படம் பயங்கரமாக வந்து ரீச் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து ராயன் திரைப்படம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து 960 ஷோஸ் வந்து ஹிந்தியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் வந்து ஸ்க்ரீனிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் நல்ல ஓப்பனிங் வந்து கிடைத்திருப்பதால் ஒரு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ராயன் திரைப்படம் கிடைத்திருப்பதால் நார்த் இந்தியாவில் வந்து பெருசாக வந்து இந்த திரைப்படம் ஹிட் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ நார்த் இந்தியா ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்து இந்த திரைப்படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பெரிய 500 கோடி கலெக்ஷன் பண்ண பொன்னியின் செல்வன் 1, 2, லியோ, அதுக்கப்புறம் ஜெயிலா அந்த திரைப்படத்தோட ராயன் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் இருக்குது. 1000 கோடி கலெக்ஷனில் இணையும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?